ஈஸியாக புளிய வரும், எந்த சிரமமும் இருக்காது. இதுலேயே இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. கோதுமையை வறுத்து செய்கிறது, அப்புறம் மாவு வேக வச்சு செய்கிறது. அதுவும் நம்ம அடுத்தாப்புல சேனலில் போடலாம். இன்றைக்கி நான் இந்த வறுத்த மாவு தான் போட்டிருக்கேன். நல்லா எல்லா இதுலேயும் பிழிஞ்சிட்டு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் ரெடியாக. இதை அதில் வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் மாவு சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே பிழிஞ்சிடுங்க. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பிழிகிறது. கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மாவை நான் அதில் மேலே பிழிஞ்சு விட்டுறேன். பிழிஞ்சு ஃபில்லப் பண்ணி விட்டுறேன். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது வச்சு மூடி வச்சிடலாம்.